students, welcome to Quad Physics. So in previous class we discussed disadvantage of Newton's laws and degree of freedom, different types of constraint and conservations law. So idellame ஒரு single particle base பண்ணி we calculate the equation of motions. Today if we consider a system of particle, so on the system of particle oda equation of motion எப்படி பண்ணலாம் and இப்போ constraint அது மேல ஆக்ட் ஆச்சு அப்படினா அந்த equation of motion எப்படி change ஆகுது அப்படி சொல்லிட்டு we'll discuss, and also we'll discuss Lagrangian motions, and finally cumulative problem discussion பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் for an exam. If you are new viewers, please subscribe my channel and click the bell icons. So நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வரும். So thank you. We'll discuss this chapter. It is a generalized coordinate. So இப்ப வரைக்கும் நாம் பார்த்தோம் அப்படினா ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் மூவ் ஆகும்போது so அந்த பொசிஷனை எப்படி கால்குலேட் பண்ணலாம் using different types of coordinates சொல்லி பார்த்தோம். அதே so அந்த பார்ட்டிகல் ஃபோர்ஸ் கன்சர்வேஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன் பார்த்தோம். அதே torque 0 இருந்துச்சுன்னா angular momentum is conserved பார்த்தோம். Then it is an what is a work done, then what is a potential energy relation, potential energy and work done relation, and potential energy kinetic energy relation. Then finally total energy of the system conserved பார்த்தோம். So இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா it is a based on single particle motionல இருக்கும்போது எல்லாமே பார்த்தோம். But if I consider in case of system of particle எடுத்துட்டேன் அப்படின்னா so எப்படி அந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகலை ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் ஸோ ஐ கிவ் த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஸோ சிஸ்டம் எப்படின்னா எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஹியர் இஸ் மை சிஸ்டம். ஸோ ஏதாவது ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகல் எடுத்துட்டேன் அப்படின்னா அதில் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் அ டைனி பார்ட்டிகல். ஸோ அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ வி கேனாட் ஏபிள் டு ரெப்ரசென்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை வச்சு நான் ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஜென்ரலா ஒரு கோஆர்டினேட்டை வேணும் to represent that system of particles. So generally use பண்ற coordinate தான் என்ன coordinate? It is a generalized coordinate. So generalized coordinate எப்படி define பண்ணலாம் அப்படின்னா it is a set of independent coordinates sufficient in number of description of complete state configuration of the dynamic system. So very important. So அதை எப்படி represent பண்ணலாம் அப்படின்னா so generally it is a q1 and q2 and q3 and so on qn represent பண்ணலாம். So each இப்போ நான் q1 எடுத்துட்டேன் அப்படின்னா so அந்த q1ல என்ன இருக்கும் அப்படின்னா it is x coordinate, y coordinate, z coordinate இருக்கும் 3 dimensional. Then அதே மாதிரி q2 எடுத்துட்டேன் அப்படின்னா it is a 3 dimensional and also it is a q1. So இப்போ ஒரு particular if a system of particle நான் எடுத்துட்டேன் அப்படின்னா so இந்த particle represent பண்ணனும் அப்படின்னா it is a 3 dimension. It is z. So here is my y. So here is my x நான் கன்சிடர் பண்ண இந்த பார்ட்டிகல் ரெப்ரசென்ட் பண்ண அப்படின்னா ஸோ ஹியர் என்ன சொல்லலாம் அப்படின்னா இஸ் q1. ஸோ இந்த பார்ட்டிகல் அதோட பொசிஷன் வெக்டர் இட் இஸ் r. ஸோ இந்த rல என்னென்ன இருக்கு அப்படின்னா q1, q2 and q3 and qn இருக்கும். ஸோ இந்த கோஆர்டினேட் என்ன இருக்கலாம் அப்படின்னா இட் இஸ் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பொசிஷன் கோஆர்டினேட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ith பார்ட்டிகல்ஸ் அதோட பொசிஷன் கோஆர்டினேட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இட் இஸ் q1, q2 and q3 and இந்த பொசிஷன் கோஆர்டினேட் எதை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. the corresponding constraint என்ன சொல்லலாம் அப்படின்னா or corresponding motion என்ன அப்படின்னா constraint என்ன சொல்லலாம் அப்படின்னா rheonomic constraint. so இதே டைம் பொறுத்து அந்த பொசிஷன் கோஆர்டினேட் சேஞ்ச் ஆகல அப்படின்னா so அத நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா it is rheonomic constraint. so இது ஈக்குவேஷன் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகும். so இது என்ன ஆகுன்னா it is a டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகுது. so once எனக்கு generalized coordinate எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா so with respect to time நான் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைச்சிரும் அப்படின்னா generalized velocity. so once generalized velocity எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா we can calculate generalized accelerate. once எனக்கு கோஆர்டினேட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா so we can able to calculate equation of motion நான் கால்குலேட் பண்ணலாம். so இதுல ரெண்டு கேஸ் பார்க்கலாம் என்ன அப்படின்னா once ஸ்டாட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஈக்குவேஷன் பார்க்கலாம். so இதே மோஷன்ல இருந்துச்சு அப்படின்னா so how to write the Lagrangian equation சொல்லிட்டு பார்க்கலாம் first one. so first என்ன அப்படின்னா the principle of virtual work எதை explain பண்ணது அப்படின்னா it is a static case explain பண்ணது. so I am considering some equilibrium. so here is my object mass it is m. so I am applying so என்னென்ன force act ஆகுது I am applying force here. so it is F is my applying force. so I am considering a rough surface. rough surface என்ன கொடுக்கும் அப்படின்னா frictional force. so once நான் இந்த directionல force apply பண்ணும்போது friction force எந்த directionல act ஆகும் equalல act ஆகும் நான் சொல்லிட்டேன். so
இப்போ ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்றேன் என்னென்ன அப்படின்னா ஒன் என்ன அப்படின்னா அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் less than a friction force. So another condition என்ன யூஸ் பண்றேன் applied force is greater than a friction force நான் சொல்லலாம். So இந்த கண்டிஷன் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் மோஷன்ல இருக்கும் பட் இட் இஸ் அ ஸ்டாட்டிக் கேஸ் நான் எந்த கண்டிஷன் எடுக்கணும் ஸோ இந்த கண்டிஷன் எடுக்கணும் ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் is less than friction force இருந்துச்சு அப்படின்னா it is an என்ன சொல்லலாம் அப்படின்னா the object does not move so we can say it is an equilibrium the position of the particle so நான் applied force increase பண்ண என்ன force increase ஆகும் அப்படின்னா it is a friction force increase ஆகும் so we can say it is that so applied force is equal to friction force சொல்லலாம் it is a minimum condition நான் சொல்லலாம் இது என்ன இருக்கு அப்படின்னா motion condition சொல்லலாம் இது என்ன அப்படின்னா static condition so now I am using minimum condition என்ன அப்படின்னா so F is equal to small f. So idhula enna appadina actual force I am applying force. So here it is my friction force. So I am using a minimum condition F is equal to small f. So net force nu solumbodhu enna irukna applied force minus frictional force. So rendu force enna irukum equal to 0. So எனக்கு net force on the system enna ஆயிரும் அப்படினா is equal to 0. So என்ன சொல்லலாம் அப்படினா ஒரு static object இருக்கு அப்படினா அந்த object மேல net force on the system என்னவாயிரும் is equal to 0 ஆயிரும் so அப்படினா once net force on the system is equal to 0 அப்படினா even though I am applying a force so net force due to that friction force என்ன ஆயிருச்சு 0 ஆயிருச்சு so இந்த force நான் என்ன சொல்லலாம் அப்படினா it is a virtual force அப்படி சொல்லலாம் இந்த forceனால என்ன இருக்கு அப்படினா it is a virtual is nothing but it is an imaginary so நான் outside இருந்து பாக்கும்போது என்ன அப்படினா there is no displacement but inside நான் சொல்லும்போது என்ன இருக்கும் அப்படினா small particle இருக்கு அது என்ன இருக்கும் just இது adjust ஆயிருக்கும் according to physics work done அப்படினா force apply பண்ணும்போது displacement இருக்கும் but I am applying a force even though there is no displacement the corresponding displacement என்ன அப்படினா it is a virtual displacement because there is no displacement I am considering imaginary அப்படின்னு கன்சிடர் பண்றேன் so the net force on the system dot the virtual displacement என்ன கிடைக்கும் அப்படினா because there is no force because a constraint force and actual force என்ன ஆயிரும் அப்படினா is cancelling so virtual work done என்ன ஆயிரும் அப்படினா is equal to 0 so என்ன சொல்லலாம் அப்படினா sum of virtual work for all the particle must be 0 according to principle of virtual work done by constraint force and iron equal to 0 so இதை define பண்ண அப்படினா it is a static case இதே ஒரு object motionல இருக்கு அப்படினா so அதோட work done எந்த principle refer பண்ணோம் அப்படினா it is a D'Alembert's principle let's move into that D'Alembert principle now the motion of the system and such principle was developed by D'Alembert's principle so D'Alembert's principle எப்படி derive பண்ணலாம் அப்படினா using Newton's law of motions so we know that what is the Newton's law of motion then Fi is equal to dp by dt so here it is my ith particle order actual force is nothing but I am applying the force the momentum எதை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படினா டைம் பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு so other notation define பண்ணலாம் அப்படினா p dot னு define பண்ணலாம் so dot is nothing but the momentum varying with time so இதே நான் right hand side கொண்டு வந்துட்டேன் அப்படினா ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படினா f minus pi is equal to 0 so if I want to find the work done so we have to take a dot product with displacement so in the இங்க என்ன displacement யூஸ் பண்ணோம் அப்படினா it is a generalized coordinate because it is a system of particle I vary from 1 to it is n dot product of the displacement is equal to 0 எனக்கு கிடைச்சிரும் because of virtual displacement so இந்த force நான் கன்சிடர் பண்ணேன்னா அப்படினா இது actual force so particle மேல என்னென்ன force எல்லாம் act ஆகும் அப்படி பாத்தீங்க அப்படினா one actual force act ஆகும் another one it is a virtual force act ஆகும் அதோட displacement நான் multiply பண்ணா என்ன கிடைச்சிரும் அப்படினா we will get the work done so first time பாத்தீங்க அப்படினா it is a work done by actual force then second term என்ன அப்படினா work done by a constraint force so we know that according to principle of virtual work done so work done by conservative constraint force என்ன ஆயிரும் is equal to 0 ஆயிரும் so எந்த term மட்டும் ஃபைனலா இருக்கும் work done by actual force term மட்டும் தான் இருக்கும் so what is the D'Alembert's principle finally so work done by actual force is not equal to 0 so அதை எப்படி define பண்ணலாம் அப்படினா is summing over I is equal to 1 to n
because y it is n number of particle. So force on ith particle, so what is the force here? It is the actual force. The minus, it is a time derivative of the momentum, and generalized coordinate is equal to 0 அப்படிங்கிறது என்னது? D'Alembert's principle. So D'Alembert's principle யூஸ் பண்ணி we can calculate ith particle ஓட work done calculate பண்ணலாம். So still we didn't calculate the equation of motion. So அதை எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா using a Lagrangian formalism. So I am going to deduce that what is a Lagrangian formalism. So Lagrangian formalism எப்படி derive பண்ணலாம் அப்படின்னா using the principle of D'Alembert. So once எனக்கு ith particle ஓட position coordinate என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, so அந்த ith particle ஓட position coordinate வச்சு என்ன calculate பண்ணலாம்? Velocity calculate பண்ணலாம். How? With respect to time derivative. So here is my ith particle ஓட position vector. So அந்த ith particle ஓட position vector இதெல்லாம் பொறுத்து change ஆகும் அப்படின்னா it is a different coordinate and also it is a function of time பொறுத்து change ஆகும். So if I want to find a velocity of that ith particle நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, so we have to take a time derivative of that position coordinate. So எனக்கு equation எந்த மாதிரி change ஆகும் அப்படின்னா, so ith particle ஓட velocity is equal to, so we know that r dot அப்படின்னா என்ன meaning, it is the dr by dt is equal to, so அந்த எதெல்லாம் பொறுத்து change ஆகுது, ஒன்னு coordination பொறுத்து change ஆகுது, another ஒன்னு என்ன time பொறுத்து change ஆகுது. So இந்த ஈக்குவேஷனை ரெண்டு பார்ட்டா பிரிஞ்சுட்டேன். ஒன்னு அப்படின்னா ஒன்னு coordination பொறுத்து change ஆச்சுன்னா எந்த மாதிரி ஈக்குவேஷன், so another one it is a time பொறுத்து change ஆகும்போது what is the equation. So chain rule யூஸ் பண்ணி என்ன டிஃபைன் பண்ணா, dou r by dou t எப்படி டிஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, dou r by some coordinate function same as dou q by dou t அப்படின்னு represent பண்ணிட்டாங்க. So it is nothing but chain rules. So it is everything, it is a partial derivative. Why it is a partial derivative? The position is not only function of coordinate, it is also function of time அப்படிங்கறனால it is a partial derivative. So q dot அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it is a generalized velocity. So இப்போ எனக்கு ஒன் generalized velocity எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை differentiate பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? acceleration. So இங்க it is not acceleration, it is a force. So எப்படி force differentiate define பண்ணலாம் அப்படின்னா, it is a gk is nothing but it is a generalized force is equal to, so it is actual force and the positional coordinate எதை பொறுத்து change ஆயிட்டு இருக்கு அப்படின்னா it is a generalized coordinate பொறுத்து change ஆயிட்டு இருக்குது. So what is the final equation for generalized force is equal to, it is n summing over I is equal to 1 to n. So here it is my the function பொறுத்து change ஆகும். So it is nothing but it is a generalized coordinate. So very important notes here friends, previous year questions. So dimension of generalized coordinate, it is need not to be length, and also the generalized force is not a dimension of force, but a generalized force and a generalized displacement is the dimension of work done. So it is a previous year question. So question direct ava kepanga, please make the notes friends, it will be useful for your exam. If delta qk, it is a generalized coordinate, has a dimension of length, and gk will have the dimension of force when delta q the dimension of angle irukanum, g is a dimension of torque irundha mattum the condition obey pannum. So we'll discuss now, it is a Lagrangian formalism. So Lagrangian formalism apina, it explains the equation of motion of the particle. So what is the formula for Lagrangian function? L is equal to t minus v. So here t stands for kinetic energy and v stands for, it is a potential energy. So what is the final equation for Lagrangian equation is that d by dt is into dou L by dou q dot minus dou L by dou q is equal to 0. So here is my velocity component, here is my generalized coordinate component. அப்படினா L எதை பொறுத்து change ஆகும்? Velocity component பொறுத்து change ஆகும் and coordinate பொறுத்து change ஆகும். So very important notes. இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல L எப்படி define பண்ணலாம்? T minus V, one kinetic energy term இருக்கு and also potential energy term இருக்கு. So I am separating the kinetic energy term first and next it is a potential energy term. So எப்படி define பண்ணலாம் அப்படின்னா kinetic energy term d by dt, so dou T divided by dou Q dot
and also the position coordinate. இப்ப t கொடுத்துட்டாங்க அப்படின்னா so t is equal to half m square. so எதை பொறுத்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த t டைம் வெலாசிட்டியை பொறுத்து மட்டும் தான் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு, கோஆர்டினேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகல. so இந்த டேர்ம் என்ன ஆயிரும், ஈக்குவல் டு 0 ஆயிரும். so எனக்கு ஜெனரலைஸ்ட் ஃபோர்ஸ் என்ன மட்டும் தான் வரும், so இந்த காம்போனன்ட் மட்டும் வரும். so what is the final equation? mv is equal to gk. so next is the potential energy terms. so we know that what is the relation to F is equal to minus delta V. System of particle na consider பண்ணும்போது என்ன இருக்கு அப்படின்னா so normal force, not a normal force, it is a generalized force. so dou V divided by dou Q K. இதுல dou Q, it is a generalized coordinate. so it is a final form of that potential. so very important. so potential is a function of only the position, it is not a function of velocity. Here TRB la கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா so potential energy is a function of dash, position, velocity, acceleration கேட்கலாம். so what is the answer for that? it is a potential energy is a function of position only. once எனக்கு Lagrangian தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can able to calculate the equation of motion. based on that we'll discuss the problem one by one. so first application of Lagrangian formalism is that so simple pendulum. so once எனக்கு Lagrangian calculate பண்ணிட்டேன் அப்படின்னா based on that we can able to calculate equation of motions. so what is the Lagrangian for simple pendulum? L is equal to 1 by 2 ml square theta dot square minus mgl 1 minus cos theta. so it is a one dimensional motion, it is a 1 degree of freedom. so adula enna degree appadina it is a theta is my degree of freedom. so once enakku L value therinjichu appadina if you substitute this L value into this formula you can able to find the equation of motion. then equation of motion for the simple pendulum, theta double dot plus g divided by L sin theta is equal to 0. so if theta is very small value we can able to neglect that once. so எனக்கு என்ன equation change ஆயிருக்கு அப்படின்னா theta double dot plus g divided by L theta is equal to 0. so what is its time period of a simple pendulum? so t is equal to 2 pi root of L divided by g. so make it notes friends, direct TRB la question கேட்பாங்க. so here is my previous year questions. the second application of Lagrangian என்னன்னா coupling. so இந்த device எப்படி இருக்கும் அப்படின்னா so here is my couple. so ரெண்டு மாஸ் கன்சிடர் பண்ணிருப்பாங்க, one it is a M, another one it is a M2. so ரெண்டு மாஸ் கன்சிடர் பண்ணிருப்பாங்க, இது எதுல ஜாயின் பண்ணிருக்காங்க, கப்பிளிங்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க. so once என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்படின்னா அந்த மாஸோட டைரக்ஷன்ல என்ன ஆகும், ஆக்சலரேஷன் இருக்கும். கொஸ்டின் என்ன அப்படின்னா so அந்த acceleration எப்படி calculate பண்ணலாம் we'll discuss. so அதோட Lagrangian equation for that coupling L is equal to 1 by 2 m1 plus m2 x dot square plus m1g x plus m2g L minus x. L minus x அப்படின்னா it is total distance ல இருந்து எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கறதா L minus x. so it is also one dimensional degree of freedom. so அந்த one dimension அப்படின்னா it is a length ல சேஞ்ச் ஆகும். so up and down மூவ் ஆகறனால it is acceleration. so what is the final equation of motion is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into g. so g is nothing but gravitational constant acceleration. so here is x dot அப்படிங்கிறது என்ன அப்படின்னா acceleration of that mass. so next application என்ன அப்படின்னா it is a compound pendulum. so the device எப்படி இருக்கும் அப்படின்னா so here is my compound pendulum. so ஒரு axis base பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா இது rotate ஆகும். so இதுல very important term என்ன அப்படின்னா it is a moment of inertia. so the moment of inertia எப்படி define பண்ணலாம் அப்படின்னா so I is equal to m into k square plus L square. so what is the k here? it is a radiation of gyrations. so L oda equation L எப்படி define பண்ணலாம் அப்படின்னா for a compound pendulum so L is equal to 1 by 2 m into k square plus L square theta dot square plus mgl cos theta. it is also a degree of freedom 1. so once எனக்கு L தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த L எடுத்துட்டு போய் அந்த differential equationல substitute பண்ண அப்படின்னா we can able to calculate the accelerations. so what is the final equation? theta double dot is equal to minus g divided by k square plus L square into theta
So here is my final time period of the compound pendulum. So t is equal to 2 pi root of k square plus L square divided by L into G. So don't worry friends, solve பண்ணலாம் நினைக்க வேணாம். So TRB பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா they will ask direct questions. Once எனக்கு formula தெரிஞ்சிருச்சு அப்படின்னா so நான் ஈஸியா क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். So make it notes friends. So next very important application. இப்போ நான் electrical circuit நான் consider பண்ணேன். Once நான் அந்த electrical circuit batteryல connect பண்ணும்போது என்ன ஆகும்? The electrons will move one direction and proton will move another direction. So we can say it is in motion சொல்லலாம் இல்லையா? அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட்டிகல் மோஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்டிகலுக்கு we can calculate the equation of motions. So what is the Lagrangian for the LC circuit? L is equal to 1 by 2 Li square minus Q square divided by 2C. C is nothing but it is a capacitance. So இங்க capacitance and inductors எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க parallel கனெக்ட் பண்ணிருக்காங்க. So total value என்ன இருக்குன்னா sum of that values. So L அப்படிங்கிறது என்ன அப்படின்னா here is a inductance, I-ங்கிறது என்ன அப்படின்னா here is a charge change with respect to time அப்படின்னா it is nothing but current, it is that's why it is a current square. So Q அப்படிங்கிறது it is nothing but it is a charge value. So once நான் இந்த L value இந்த differential equation substitute பண்ணா finally எனக்கு என்ன கிடைக்கும் d square Q divided by dt square plus Q divided by L into C is equal to 0. நான் LC circuit consider பண்ணும்போது it is a frequency calculate பண்ணலாம். எப்படி what is the relation between time க்கும் frequency க்கு என்ன relation அப்படின்னா so time period is nothing but it is a 2 pi into frequency. So once எனக்கு time period தெரிஞ்சிச்சு அப்படின்னா frequency calculate பண்ணலாம். So here is a frequency formula. The frequency is equal to 1 divided by 2 pi root of L into C. So once எனக்கு L value, C value தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can able to calculate frequency. Once frequency value தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can able to calculate time period. So what is the formula for time period from frequency? So T is equal to 2 pi into the frequency. Once frequency தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can calculate the time period. So next application, ஒரு ஆப்ஜெக்ட் சென்டரை பேஸ் பண்ணி ரொட்டேஷனல் மோஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த ப்ராப்ளம். ஸோ மோஷன் அண்டர் த சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஸோ என்ன அப்படின்னா ஐ எம் கன்சிடரிங் ஹியர் இஸ் மை கோஆர்டினேட். ஸோ இந்த கோஆர்டினேட் இட் இஸ் அ ஒரிஜின். ஸோ இதுல இருந்து ஒரு பொசிஷன் வெக்டார் இட் இஸ் ஆர். ஸோ பார்ட்டிகல் எங்க இருக்கு இதை பேஸ் பண்ணி இந்த ஒரிஜினை பேஸ் பண்ணி இது ரொட்டேட் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ இப்போ இதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி ரெண்டு வேரியபிளுமே சேஞ்ச் ஆகுது நான் கன்சிடர் பண்ணா ஆரும் சேஞ்ச் ஆகுது தீட்டாவும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் எந்த கோஆர்டினேட் எடுக்கணும் ஸோ போலார் கோஆர்டினேட் எடுக்கணும். ஸோ போலார் கோஆர்டினேட் கன்சிடர் பண்ணும்போது ஸோ வாட் ஆர் த வேரியபிள் ஆர் அண்ட் தீட்டா இஸ் மை variable. So what is the kinetic energy for polar coordinate of m r dot square plus r square theta dot square. So what is the Lagrangian? 1 divided by 2 into m r dot square plus r square theta dot square minus vr. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா so force is given. So once எனக்கு force தெரிஞ்சிருச்சு அப்படின்னா so forceல இருந்து நான் என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா potential energy கால்குலேட் பண்ணலாம் k divided by r square. So what is the final equation of motion for central force problem? mr double dot minus mr theta dot square plus k divided by r square is equal to 0. So இதுல எவ்வளவு degree of freedom அப்படின்னா it is a 2 degree of freedom. என்னன்னா அப்படின்னா it is a r is 1 degree, another it is a theta is a another degree. அப்படின்னா இங்க எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு பார்ட்டிகல் இப்படியும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு கூடவே எந்த டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த டைரக்ஷன்ல தீட்டா ஆங்கிள்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த சார்ஜ் பார்ட்டிகளோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு we'll discuss. So it is a very important formula. So இது electromagnetic theoryல இந்த question கேட்பாங்க. So make notes friends. So first என்ன அப்படின்னா Eங்கிறது electric field and being is nothing but magnetic field. So force எப்படி define பண்ணலாம் அப்படின்னா
So using electric field and also magnetic field vechum define pannalam. So what is a force is equal to, it is a charge into electric field plus it is a velocity of the charge particle cross product b bar. It is a magnetic field divided by the velocity of the light. So here is my relation between E, and it is a scalar potential. A ங்கிறது என்ன அப்படினா it is a vector potential. So இத பேஸ் இத டீப்பா இதல டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படினா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில டிஸ்கஷன் பண்ணலாம். So எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா E is equal to minus delta phi minus 1 by C dou A by dou T. It is a relation between electric field and scalar potential and vector potential. And B ங்கிறது magnetic field எப்படி டிஃபைன் பண்ணலாம் in terms of vector potential. B is equal to del cross A bar. So what is the final equation for Lagrangian? When charge particle moving in an electric and magnetic field, L is equal to 1 by 2 mv square plus E divided by C A bar. It is everything, it is a vector quantity, A bar dot V bar minus Q into phi. So phi ங்கிறது என்ன அப்படினா it is a scalar potential. So next problem. So write it notes. So ஒரு சிலிண்டரில் ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரீ ஃபாலம் மோஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ எப்படி நாம் டிஃபைன் தட் ஈக்குவேஷன்ஸ், ரைட் இட் டவுன். அண்ட் இதே பீட்ஸ் இன் அ ஒயர், இட் இஸ் அ ஸ்பெரிக்கல் பெண்டலத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்பெரிக்கல் பெண்டலம் நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா ஸோ அதோட லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஸோ ஹியர் இட் இஸ் கிவன். ஸோ மேக் இட் நோட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த இப்போ வரைக்கும் டிஸ்கஷன் பண்ண ப்ராப்ளம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லாக 3 or 4 கொஸ்டின் கேட்டுருவாங்க. So please remember the formulas and directly TRB la question கேட்போம், within second la answer பண்ணிடலாம். So and final என்ன discussion பண்ண போறோம் அப்படின்னா final topic so symmetry property. So என்ன அப்படின்னா we know that conservation of linear momentum, then conservation of angular momentum and energy பார்த்தோம். But now so another form என்ன அப்படின்னா symmetry base பண்ணி இந்த conservation law எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். So it is nothing but a symmetry properties of space and time and conservation's law. And the symmetry பத்தி பேசும்போது homogeneity and isotropy பத்தி கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும். So if I set homogeneity அப்படின்னா, for example இப்போ ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகல் கன்சிடர் பண்றேன். ஸோ அந்த மெட்டீரியல் பார்ட்டிகல் இஸ் இன் ஹோமோஜெனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ அந்த மெட்டீரியல் பார்ட்டில எந்த பாயிண்ட்ல மூவ் பண்ணாலும் ஸோ அந்த மெட்டீரியல் பார்ட்டிகளோட ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும், சேமா இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஹோமோஜெனிட்டி. இதே நான் ஐசோட்ரோபி சொன்னேன் அப்படின்னா ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா சேம் மெட்டீரியல் அது டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகும். அப்படின்னா ஐசோட்ரோபி சொன்னேன் அப்படின்னா இட் இஸ் அ டைரக்ஷனல் dependence. So homogeneity அப்படின்னா it is a does not depends on directional. So இங்க நான் homogeneity of space linear momentum கன்சர்வா இருக்கும். So இதே அப்படின்னா so isotropy in space சொன்ன அப்படின்னா என்னவா இருக்கும், angular momentum conservation. So because angular momentum சொல்லும்போது it is a directional part, it is r bar cross fr. So r ங்கிறது என்னது perpendicular component and f ங்கிறது also perpendicular. So it is a direction is a very important. Then finally, so conservation of energy apina. So homogeneity of time apina, it is a conservation of energy. So please make note friends. Enna apina 3 points direct question kepanga. So homogeneity in space apina enna, a linear momentum is conserved. Homogeneity in time apina, energy is conserved. The isotropy in space அப்படின்னா angular momentum is conserved. So இது வரைக்கும் so Lagrangian equations part இருக்கு. So next என்ன discussion பண்ணலாம் அப்படின்னா so once Lagrangian equation தெரிஞ்சிருச்சு அப்படின்னா we can able to calculate the Hamiltonian. So next topic என்ன discussion பண்ணலாம் அப்படின்னா Hamiltonian equations. So we'll discuss next class. Thank you.